அன்பானவர்களே, இந்த நாள் விசேஷமாக கிறிஸ்தவர்கள் நாம் எல்லோருமே சிலுவையை ஒரு அலங்காரமாக நாம் அணிந்து கொண்டு இருக்கிறோம். அது நமக்கு மிகுந்த அளவுக்கு மனமகிழ்ச்சி அடைகிறது. ஆனால் உண்மையிலே இந்த சிலுவையானது எப்படி என்னென்ன காரியங்கள் செய்தது, அதில் இயேசு எப்படியெல்லாம் மரித்து அவர் தன் ஜீவனை கொடுத்து அதன் மூலமாக இந்த சிலுவையானது ஒரு என்ன சொல்கிறோம், நமக்கு இது ஒரு ஆசீர்வாதமான சின்னமாக அது மாறுகிறது. எங்கும் நாம் பார்க்கின்ற பொழுது அந்த முள்முடி இவையெல்லாம் பார்க்குறோம். அன்பானவர்களே, இது விசேஷமாக இப்பொழுதும் நாம் இந்த சிலுவையினுடைய ஆசீர்வாதம், பாடுகள், அது எப்படியெல்லாம் உருவாக்கப்பட்டது, அது என்னென்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை சில வசனங்கள் மூலமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். அதே சமயத்தில் ஆர்கியாலஜிக்கு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எனும் இயேசு வாழ்ந்த அந்த காலத்துக்கு பின்பு 1ஆம் நூற்றாண்டு வாழ்ந்த அநேக அறிஞர்களுடைய கூற்றுகள் மூலமாக நாம் அதை தியானிக்க வந்திருக்கிறோம். இப்பொழுது விசேஷமாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதில் 8வது வசனத்தை உங்களுடைய பகிர்ந்து ஏவப்படுகிறேன். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாழ்த்தினார். அன்பானவர்களே, இந்த கோரமான இப்படிப்பட்ட ஒரு சிலுவையில் இயேசு தன்னை ஜீவ பலியாக கொடுத்தார். அதற்காக அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பார்க்கலாமா? நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அநேகருக்கு இந்த சிலுவை பாடுகள் இதெல்லாம் உண்மையிலே விருப்பமே இல்லை. ஆசீர்வாதம் அதுவும் மெட்டீரியலிஸ்டிக்காக உலக பிரகாரமான அந்த வீடு, இந்த காரு, இவ்வளோ பங்களா, இவ்வளோ நகை, சொத்து, இதைத்தான் ஆசீர்வாதம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே ஆசீர்வாதம் என்ன என்பது இந்த பூலோகத்தில் இயேசுவோடு நாம் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரை போல சிலுவை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னாடி போய் மரண பரியந்தம் அவர் உண்மையாக இருந்தது போல் நாமும் கூட உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ்கின்ற பொழுது அது நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் நம்முடைய சந்ததிக்கும் ஒரு ஆசீர்வாதமாக வந்திருக்கிறது. எனவே இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களை எண்ண கடவீர்கள். இதெல்லாம் அந்த காலத்தில் நடக்குதா? எல்லாம் வாக்குவாதம், வீண் பெருமை, எல்லாரையும் மட்டம் தட்ட வேண்டியது, இதான் நடந்துகிட்டு இருக்குது. உண்மையான கிறிஸ்தவர்கள் என்றால் நம்மை காண்கிறவர்கள் இயேசுனுடைய அன்பு மனதுருக்கத்தை நிச்சயமாக அவர்கள் காண வேண்டும். சரி, இதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவர்களையும் நோக்குவானாக. இதெல்லாம் குடும்பங்களில் காணப்படுகிறதா, இல்லை திருச்சபையில் காணப்படுகிறதா, சமுதாயத்தில் காணப்படுகிறதா? எல்லாரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பதவி, அந்த பதவி மூலமாக எவ்வளவு பறிக்கலாம், மணியை எப்படிலாம் நம்ம சேர்த்து வைத்து அதன் மூலமாக செல்வந்தர்களாக வாழ்வதுதான் வாழ்க்கையின் பெரிய குறிக்கோள் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அப்படி நாம் இருக்காதபடி கிறிஸ்துவனுடைய சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது என்று செயின்ட் பால் பிலிப்பியர் நிருபத்தில் அழகாக கூறுகிறது. எனவே இந்த நேரத்திலும் ஒரு விஷயம் நாம் யோசித்து பார்ப்போமா? அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும், யார்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாக இருக்கின்றார். அடுத்தபடியாக என்ன பார்க்குறோம்? மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாழ்த்தினார். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒரு விஷயம் தேவன் நம்ம வாழ்க்கையில் கிருபையாக இந்த லெந்து காலங்களே கொடுத்துருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோபிதாவே தேவரீர், இந்த லெந்து காலத்தை நீர் எங்கள் வாழ்க்கையில் கிருபையாக கொடுத்துருக்கிறீங்கப்பா. அதற்காக உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆம் சுவாமி. ஆண்டவரே, கிறிஸ்துவர்களாகிய நாங்கள் ஆண்டவரே சுவாமி, நாங்கள் கர்த்தாவே உம்மை போல ஆண்டவரே பாடுகளை ஏற்றுக்கொண்டு நீதி நேர்மை உண்மையாக இருந்து எங்கள் வாழ்க்கையை உங்களுடைய கருத்தை நாங்கள் கொடுத்து இம்மையிலும் மறுமையிலும் உம்மோடு வாழ கிருபை தாரும். ஆமேன்.